நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தேனி மாவட்டம் குமுளி வழியாக சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதற்கு இவ்வழியாகத்தான் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். அதேபோல் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்தும் ஐயப்ப பக்தர்கள் அதிகமாக குமுளி வழியாக தரிசனத்திற்கு செல்கின்றனர். அதேபோல் பேருந்து நிலையம் இல்லாததால் சாலைகளில் பேருந்தை திருப்புவதற்கும் நிறுத்துவதற்கும் பயன்படுத்தி வருகின்றனர். அதேபோல் கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி, ஐயப்ப பக்தர்கள் ஓய்வெடுக்கும் அறை போன்ற அடிப்படை வசதிகள் ஏதும் முழுமையாக செய்து தரவில்லை என்று ஐயப்ப பக்தர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதேபோல் இன்னும் புதிய பேருந்து நிலையம் பணிகள் இன்னும் முடிவுறாமலே இருக்கின்றது. மந்தமான வேலைப்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குமுளி மலைப்பாதையில் முறையான சீரமைப்பு பகுதிகள், எச்சரிக்கை போர்டுகள் வைக்க வேண்டும். மலைப்பாதைகளில் வாகனங்களை நிறுத்தாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். கோவை மாவட்டத்திலிருந்து வர்றோம். இங்கே குமுளி வந்தால் நிற்கிறதுக்கு ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை. பாத்ரூம் வசதி இல்லை, குடிநீர் தண்ணீர் வசதி எதுவுமே இல்லை. வர்ற சாமிகள்லாம் ரொம்ப அவதிப்பட்டு போகிறாங்க. இல்லை, நிற்கிறதுக்கு எதுவுமே இடம் வசதி இல்லை. எல்லாம் கடை சந்தலையும் அங்கேயும் இல்லை. பாத்ரூம் வசதி இல்லை. கால் வைக்கிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது.